வங்கதேசம் மேற்கு வங்கம் இடையே கரையை கடந்தது ரெமல் புயல். சுமார் 9 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. பாதிப்புகளை சரி செய்யும் பணி தீவிரம். ரெமல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. தேவையான ஏற்பாடுகள் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். சென்னை வானிலை மையம் தகவல். வட இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சுட்டெரிக்கும் வெயில். ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களுக்கு அதீத வெயிலுக்கான சிவப்பு எச்சரிக்கை. உடுமலை அருகே கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். தடுப்பணை கட்டும் தகவல் தெரிந்தும் அரசியல் ஆதாயத்திற்காக அமைச்சர் துரைமுருகன் மறைத்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஜெயங்கொண்டம் அருகே 60 ஆண்டுகளாக மின்சாரம், குடிநீர் வசதி இல்லை என புகார். அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் இருந்து ஆலப்புழா சென்ற ரயிலில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள். தட்டி கேட்ட பயணியை தாக்கிய புகாரில் போதை இளைஞர்கள் 2 பேர் கைது. கொடைக்கானலில் பிரையண்ட் பூங்காவில் நடைபெற்று வந்த 10 நாள் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நிறைவு. இறுதி நாளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சிறப்பாக பணியாற்றிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கு பரிசு வழங்கிய சுற்றுலாத்துறை. 24 ஆண்டுகளுக்கான 100 நாள் வேலை ஊதியத்தை தொழிலதிபர்களுக்காக தள்ளுபடி செய்தவர் பிரதமர் மோடி. இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். வாரணாசி காஞ்சி காமகோட்டி கோயிலில் தமிழ் சமூகத்தினருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் சந்திப்பு. தேசிய ஒருமைப்பாட்டையும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் மக்களிடையே வளர்ப்பதில் காசி தமிழ்ச்சங்கம் சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டு. பணவீக்கம், வேலைவாய்ப்பு குறித்து இளைஞர்களும் பொதுமக்களும் கவலைப்படும் நிலையில் பிரதமர் மதப்பிரிவினை உருவாக்குவதில் தீவிரமாக இருக்கிறார். சண்டிகர் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி விமர்சனம். கொல்கத்தா அணியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டதால் கண்ணீர் ததும்பி நின்ற ஹைதராபாத் அணி உரிமையாளர் காவ்யா. IPL இறுதிப் போட்டி வரை அணியை அழைத்து வந்த வீரர்களை கண்ணீர் மல்க கைகளை தட்டி பாராட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.